Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. UGTRB எக்ஸாம்க்கு ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக UGTRB எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதிகமான ஸ்கோரை உங்களால் கெட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1000 rupees மட்டும்தான். ஸோ அதனால டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல UGTRB பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா UGTRB சிலபஸை ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து UGTRB எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார்மேட்டில் வந்து இருக்கு. இந்த சைட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, தெர்மோடைனமிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குரிய கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஐசோதெர்மல் ப்ராசஸ், தெர்மல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே டெம்பரேச்சர் பேஸ் பண்ணது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ T = கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துடலாம். அண்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னாலே லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். Qவோட வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்துருப்போம். ஹீட்டுடைய வேல்யூ சேஞ்ச் இன் ஹீட் அண்ட் Q வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம ஆன்சர் வந்து டக்குன்னு போட்டுடலாம். ஏக்கு 3, A3 ஒரே ஆப்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளமே கிடையாது. ஏதாவது ஒன்று நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஏவோட வேல்யூ 3, B வந்துட்டு 1 கரெக்டாக தான் இருக்குது. B1 அப்போ வந்து C வந்து 5 ஐசோபாரிக் அப்படின்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வருது. இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா வந்து நமக்கு வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். சரிங்களா? ஸோ ரெண்டு கரெக்டாக ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால ஆன்சர் போட முடியும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ எனக்கு டெம்பரேச்சர் அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் டோட்டலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ தெர்மல் அப்படின்னா T அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. T ஐசோதெர்மல் இருக்கு இல்லையா? ஸோ அதனால T. ஸோ TNT கான்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் ஐசோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம், தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ Tயோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து நம்ம போட்டுடலாம். அடுத்ததா டெம்பரேச்சர் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ப்ரெஷர் அண்ட் வால்யூமுடைய வேல்யூ நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா. சரிங்களா? ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? PV = nRT அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் Tயோடைய வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் Pயோடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து பாயில்ஸ் லா அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ P1 V1 ரெண்டு சிஸ்டம்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா P1 V1 தட் இஸ் ஈக்குவல் டு P2 V2 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாயில்ஸ் லா கூட லிங்க் பண்ணி இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஹீட் அண்ட் ஒர்க் அதை பேஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டோட்டலாக வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். சரிங்களா? ஐடியல் கேஸ்க்கு மட்டும். ஓகேவா? ஸோ ஃபார் அன் ஐடியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா நமக்கு என்ன தெரியும்? Q = U1 - U2 + W அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிஸ் ΔU அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். ஸோ Q that is equal to ΔU + W. ஸோ இப்போ இந்த இடத்துல ΔUடைய வேல்யூ நமக்கு 0 ஆயிடுது. அப்போ Qவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஈக்குவல் டு W. ஸோ ஹீட் சப்ளைட் வில் பி ஈக்குவல் டு த ஒர்க் டன். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஹீட் வந்து டோட்டலாக நம்ம ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே டோட்டலாக வந்து நமக்கு ஒர்க்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி எனக்கு 0 ஆயிடுது. அதனால அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா Q வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு W. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் A that is tends to third 3. ஓகேவா? ஸோ PV டயக்ராம் இதை வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸில் எப்படி வந்து கிராஃப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு ப்ரெஷருடைய வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது.
ஒரு கர்வ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிஸ்டன் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அண்ட் தென் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து நம்ம ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே டெம்பரேச்சர் ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கான இது எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் டு கீப் த டெம்பரேச்சர் ஸ்டடி, ஐடியல் ஸ்லோ கம்ப்ரஷன்ஸ். ஸோ அதுவுமே வந்து ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, டெம்பரேச்சர் ஸ்டேஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ த ப்ராசஸ். ஸோ ஐசோதர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் கண்டினியூஸாக நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எவ்வளோ ஹீட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஒர்க் டனாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஹீட் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. சரிங்களா? ஸோ நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். கியூவோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0ல் இருக்கும். ஸோ அடியபேட்டிக் அப்படின்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், therefore Q value that is equal to 0. ஓகேவா? ஸோ காமனாக வந்து கியூவோட வேல்யூ 0 ஆனதுனால டெம்பரேச்சரோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். பட் ஆனால் வந்து தப்பு. காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸில் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கியூவோட வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜியோடைய வேல்யூ எப்படி இருக்குது, கம்ப்ரஷனில் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ டெம்பரேச்சரோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ டெம்பரேச்சரோட வேல்யூ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே? ஸோ இது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுவே கூட ஒரு 1 word கொஸ்டின்ஸில் கேட்கலாம். எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ எனக்கு டெம்பரேச்சரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். சரிங்களா? எக்ஸ்பான்ஷன் இ அப்படிங்கிற லெட்டர் இருக்கா? ஸோ இக்கு முன்னாடி என்ன வரும்? டி வரும். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஓகே? அடுத்ததாக கம்ப்ரஷன். ஸோ கம்ப்ரஷன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று நம்ம ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம், மெமரி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ஐடியல் கேஸ் இக்குவேஷன் பிவி பவர் ஆஃப் காமா தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ காமாவோட வேல்யூ வந்துட்டு இட் வில் பி ஈக்குவல் டு சிபி பை சிவி அப்படிங்கிற லெட்டரில் நம்ம ஃபார்முலாவில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா Q தட் இஸ் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டபிள்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா கியூவோட வேல்யூ 0 அப்படின்னு ஆயிடுது. ஸோ அப்போ டெல் யூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் ஒர்க் டன் பை ஆர் ஆன் த சிஸ்டம். del u உடைய வேல்யூ நமக்கு மைனஸ் டபிள்யூ அப்படின்னு இருக்கா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன? del u டிக்ரீசஸ் when the work done by the system. ஸோ ஒர்க் டன்னோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆக del u உடைய வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் சிம்பிள் வந்து நமக்கு வேல்யூ ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ கமிங் டு ஆர் கொஸ்டின், அடியபேட்டிக் ப்ராசஸ் என்ன கண்டிஷன் அப்படின்னா கியூவோட வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ பி டென்ஸ் டு 1. there is no heat flow. ஓகேவா? ஸோ இன்சுலேட்டட் சிஸ்டம் மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். ஓகே? ஸோ இங்கேயும் வந்து பிவி டயக்ராம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீப் கர்வ் மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்ததாக ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கம்ப்ரஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜினுடைய ரேபிட் கம்ப்ரஷன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்ததாக வந்து ஸ்ப்ரே கூலிங்கில் ஏரோசல் ஸ்ப்ரே கூலிங் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு. ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா இன்சுலேட்டட் சிஸ்டம், டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்துட்டு லைட்டாக வந்து நமக்கு ப்ரொசீட் ஆகும். ஏன்னா ஒர்க் டன் வந்து நமக்கு இருக்கிறதுனால. அண்ட் there is no heat exchange. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோபாரிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐசோபாரிக் பார் பி இருக்கா? ஸோ பி டு பி பிபி. ஓகே? ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அதான் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட், பாரிக் அப்படின்னா ப்ரெஷர். ஸோ பியோட வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து வேறு என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், ஹீட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் எந்த லாவோட லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் லாவோட லிங்க் ஆகும். ஃபார் அன் ஐடியல் கேஸ் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். பியோட மட்டும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ வி பை டியோட வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஆர் v1 by t1 is equal to v2 by t2. சார்லஸ் லா வந்துட்டு ஒபே பண்ணும். ஐசோபாரிக் ப்ராசஸ் எல்லாமே எந்த லாஸை ஒபே பண்ணும் அப்படின்னா சார்லஸ் லாவை ஒபே பண்ணும். அண்ட் ஒர்க் டன் நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வால்யூம் நமக்கு என்ன இருக்குது இங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஒர்க் டனுக்கு ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம்? W is equal to P dV அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ P
டிவிக்கு பதிலாக V2 minus V1 or W is equal to P del V அப்படின்னு வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைனாக தான் வந்து நமக்கு கிடைக்குது சரிங்களா. ஸோ பிவி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஐசோபாரிக் ப்ராசஸில் ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி நமக்கு கிராஃப் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ ஏரியாவோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கொஸ்டின் ஐசோபாரிக் ப்ராசஸ் ஆன்சர் வில் பி P equal to constant. ஸோ C tends to 5. ஆப்ஷன் 5. ஓகேவா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், வால்யூம் சேஞ்சஸ் ப்ரொபோர்ஷனலி. ஓகேவா. ப்ரெஷர் தான் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகே. அண்ட் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாயிலிங் வாட்டர் இன் ஓப்பன் வெசல், பிஸ்டன் ஃப்ரீ டு மூவ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸை தான் வந்து நம்ம ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், வியோடைய வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஐசோ வால்யூமெட்ரிக் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட், கோரிக் அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூம் V இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு ஒர்க் டன் நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா W இஸ் ஈக்குவல் டு PdV அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ டோட்டல் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால இன்டெக்ரல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால dV இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஸோ ஒர்க் டன் தட் இஸ் ஈக்குவல் டு 0 சரியா. ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசோகோரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0 அப்படின்னு சேஞ்ச் ஓவர் ஆயிடுது. மீன்ஸ் நோ எக்ஸ்பான்ஷன் ஆர் நோ கம்ப்ரெஷன். எந்த ஒர்க் டனுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்பான்ஷனும் நமக்கு வந்துட்டு நடக்காது, கம்ப்ரெஷனும் வந்துட்டு நமக்கு நடக்காது அப்படிங்கிற மீனிங் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லாவோட எப்படி லிங்க் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லா என்ன? Q is equal to del U plus W. ஓகேவா. ஸோ நம்ம கண்டிஷன் என்ன? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ W is equal to இங்கே 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ W is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? Q is equal to del U அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் எல்லாமே எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ இது ஃபர்ஸ்ட் லாவோட கம்பேரிசன். ஸோ அடுத்ததாக வால்யூம் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அக்கார்டிங் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் P/T நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ த ஆன்சர் வில் பி volume is equal to constant. So T tends to option 2, del V that is equal to 0 சரிங்களா. ஸோ இந்த லைன் பிவி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு டயக்ராம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைனாக வந்து கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். வெர்டிக்கல் லைன் டயக்ராம் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா ஹீட்டிங் கேஸ் இன் ரிஜிட் சீல்டு கண்டெய்னர். நம்ம குக்கர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ப்ரெஷர் குக்கர், அதான் ப்ரெஷர் குக்கர் வித் ஃபிக்ஸ்டு வால்யூம் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது நோ ஒர்க் டன் வந்துட்டு நமக்கு இல்லை. W is equal to 0ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஹீட்டோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட் ஆயிருது அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட் ஆயிருது. எந்த ப்ராசஸில்? ஐசோகோரிக் ப்ராசஸில் சரியா. ஸோ நம்ம பார்த்த 4 தெர்மோடைனமிக் ப்ராசஸையும் இந்த சம்மரைஸ் பண்ணி ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் மீன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பாயில்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கீ பாயிண்ட் Qவோட வேல்யூ Wக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், del U is equal to 0. தென் அடியாபேட்டிக் ப்ராசஸில் Q is equal to 0, no heat exchange. ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா PV power of gamma is equal to constant. அண்ட் கீ பாயிண்ட்ஸ் del U வந்துட்டு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா -Wக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அண்ட் காமா அப்படிங்கிறது CP/CV. ஓகேவா. அடுத்து ஐசோபாரிக் ப்ராசஸ் P is equal to constant. இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய லா என்ன அப்படின்னா சார்லஸ் லா, V/T that is equal to constant. அண்ட் W is equal to P del V, PdV அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது P del V அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணலாம். தென் ஐசோகோரிக் ப்ராசஸ் V equal to constant, W is equal to 0. ஸோ P/T உடைய வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆகுது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸில். ஸோ Q that is equal to del U. ஒர்க் டன் வந்து நமக்கு நடக்காது சரியா. ஸோ டபிள்யூட வேல்யூ இங்கே 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா நோ ஒர்க் டன் சரியா. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.